இலங்கையில் நாங்கள் எப்படி முன்னுதாரணமாக வாழ்கிறோம் என்பதை வைத்துத்தான். அதையும் குர்ஆன் சொல்லிக்கலையா, உம்மத்து ஷஹாதா, இறைவன் சொல்றான், நீங்கள் சக சமூகங்களுக்கு முன்னுதாரணமாக சாட்சியாளர்களாக வாழ்கின்ற வகையில் நாம் உங்களை ஆக்கியிருக்கின்றோம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எங்களோட நட்பண்புகள் முன்மாதிரியான செயற்பாடுகளை பார்த்து அடுத்த சமூகங்கள் நமது பக்கம் ஈர்க்கப்படும். அடே, உண்மையிலே ஒரு நல்ல மதம் இஸ்லாம், நல்ல மக்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரு கருத்து அவர்கிட்ட வரணும். எப்படி வரணும்? கட்டுரையை நாங்கள் நல்லாக்கள் என்று செல்றதால் அல்ல, முதலாவது எங்களோட செயல்களின் ஊடாக வரணும், நடத்தைகளின் ஊடாக வரணும். அப்பதான் அது வரும். வேக்சினேஷன் இஸ்லாத்தில் இல்லைன்னு கதைக்க போனா இது எப்படி நாங்கள் அடுத்த சமூகத்துக்கு விளங்கப்படுத்துறோம்னு நீங்க சொல்லுங்க. அப்ப இது விளங்கணும். முஸ்லீம்கள் இந்த நாட்டில் உள்ள நாங்க மட்டும் இல்லை, இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மை தான், பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்கள் தான் இந்த நாட்டில் அதிகம். அவர்கள் முஸ்லீம் அல்ல. அவர்களுக்கு எப்படி இஸ்லாத்தை நாங்கள் எக்கமடேட் பண்ண போறோம், அது என்ன சொல்லுதுங்கிறது தெளிவாக நாங்கள் சொல்றதை விட்டுட்டு பிழையாக இஸ்லாத்துக்கு வியாக்கியானத்தை கொடுத்து கொண்டு நாங்கள் வாழ முயன்றால் எதிர்காலத்தில் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் இர்ஃபான், ஒரு விஷயம் வரலாற்றிலே நான் எழுதின அந்த இலங்கை முஸ்லீம்களின் தேசிய பங்களிப்பு என்ற நூலிலே இலங்கையினுடைய கடந்த காலத்தில், கடந்த 1000 ஆண்டு காலங்களில் வாழ்ந்த முஸ்லீம்கள் எப்படி பெரும்பான்மை அடுத்தடுத்த சமூகங்களோடு வாழணுங்கிறத சுப்பர வழங்கி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம். எந்த அளவுக்கு கோய்ஸ் என்று கேட்டா, கண்டியில நடைபெறுகின்ற அந்த தலதா மாளிகையினுடைய எஸ்எல பெரஹரையை ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறார்கள் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்கள் ஆர்கனைசர்ஸ். ஆனால் அது என்ன மத ஒரு கிரியை ஒன்று நடக்கிற நேரம் அதில் இருந்தவர் தவிர்த்து கொள்வார்கள். தங்களோட அடையாளத்தை இழக்காமல் இந்த நாட்டில் எப்படி மேக்சிமம் சக சமூகங்களோடு இன்டகிரேட் பண்ணலாம், பாசிட்டிவ் இன்டெகிரிட்டி என்று சொல்றதுக்கு நாங்கள் பிளஸ் எங்களுடைய ஐடென்டிட்டியை ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு எங்களோட தனித்துவத்தை இழக்காமல் நாங்கள் அடுத்த சமூகங்களோடு நிறைய சேர்ந்து போகலாம். உதாரணமாக சொன்னா, இலங்கையில சுற்றாடல் பிரச்சனை இருக்குது, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு சேர்ந்து வேலை செய்யலாம். அதே மாதிரி ட்ரக் அடிக்ஷன் இருக்கு, சேர்ந்து வேலை செய்யலாம். டிவைஸ் அடிக்ஷன் இருக்கு, சேர்ந்து வேலை செய்யலாம். அது மாதிரி இந்த நாட்டில் வறுமை இருக்கின்றது, இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த நாட்டை டெவலப் பண்ணலாம். இப்படி கதைக்கிறதுக்கு ஒரு விமர்சனம் ஒன்று ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. என்னன்னு கேட்டால், இலங்கையில் உங்களை எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டாங்க, ஆனால் நீங்கள் சேர்ந்து போறீங்களே என்று. விளைஞ்சா எத்தனையோ பார்வைகள் இருக்குது. ஒருவருடைய பார்வைக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அது ஒரு தருதலையான பார்வை, அதுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்ல இயலாது. அதாவது என்னன்னு அவங்க சொல்ல வருவாங்க, அவங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லாம் உங்களை செஞ்சது போறோம், நீங்கள் சகவாழ்வை பத்தி கதைக்கிறீங்களே என்ற ஒரு. நான் சமீபத்திலே இந்த 2019 பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு நான் இஸ்லாமோபோபியா இண்டஸ்ட்ரியை பற்றி, இலங்கையில் இது எப்படி வருது, என்ன மாதிரி இதை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் கோஎக்ஸிஸ்டன்ஸ் தான் தீர்வு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன நேரம் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஒளிமிச்சினார். அந்த சகவாழ்வில் பற்றி நாங்களும் கழிச்சிக்கேன் தான், அதுகளெல்லாம் இப்போ வேலையில் கழிச்சு எல்லாம் வேணும் பண்ணி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி அல்ல. இஸ்லாத்திர பேசிஸ் என்னன்னு கேட்டால், உங்களோடு போராடாத, யுத்தம் செய்யாத, உங்களுக்கு அடிக்காத, வீடுகள்லேருந்து விரட்டாத, உங்களோட அமைதியாக வாழ்கிற எல்லா மக்களோடும் நீங்கள் அமைதியாக சமாதானமாக வாழுங்கள். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான், இதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். அதான் இஸ்லாத்தின் அடிப்படை.